திப்பிலி ரசம்லாம் இல்ல, பட்டை இருக்குது, ஒண்ணு அடிக்கிறியா? பட்டைனா சரக்கு ட்ரிங்க்ஸ். ஐயா, அதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். தூ, தூ. ராத்திரிக்கு மட்டும் கொஞ்சோண்டு கொடுத்து அனுப்பு. இவ்வளோ பெரிய அமௌண்ட் வருது தெரியுமா? 1,77,000 வருது. எப்பா யூனியன் பட்ஜெட் போடுறது கூட இவ்வளவு யோசிக்க மாட்டாங்கப்பா. 1,77,000 రూపీస్. 1,77,000 ఒక లక్షలు 77,000 రూపాయలు. அதென்ன తెలుగులు என்ன 1,76,000 கேட்டாங்கன்னு தெரியும். அது எல்லா லாங்குவேஜ்லயும் சொல்லலாமா? கொதண்டா கூட்டி கழிச்சு பார்த்தாக்க எனக்கு என்னமோ அவங்க பாட்டிக்கு வச்சிருக்கிற அமௌண்ட் நியாயம் தான்ப்பா படுது. கிடையவே கிடையாது. அந்த கல்வி 10 ரூபாய்க்கு கூட ஒர்த்து இல்லை. வரதா, நல்லா இருக்கியா? என்னடா வீடு தேடி வந்திருக்க, வான் கூட கூப்பிடாம போயிட்டே இருக்க? நான் வான் கூப்பிடலன்னா உள்ளே வராமல் போயிடுவியா? எப்படி வந்து உள்ளே உட்கார தானே போகிறேன். அதுவும் சரிதான். ஏன் தம்பி வீடு, இங்க எதுக்குடா நான் மரியாதையெல்லாம் எதிர்பார்க்கணும்? ஆமா, எங்க அவ? யாரு? என்ன இந்த வீட்டுல 100 பேரா இருக்கீங்க? சரோஜாவை தாண்டா கேட்டேன். அவள் உள்ளே படுத்துட்டு இருக்கா. ஏன் ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு தான் தூங்குனீங்களா? ம். என்னடா எது கேட்டாலும் முறைச்சுக்கிட்டே இருக்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிற? ஏதாவது பதில் சொல்கிற மாதிரியா கேள்வி கேட்குற? ம், எங்கே போகிற? சரோஜாவை எழுப்பதா? ஏன்னா தூங்கிக்கிட்டு இருக்கவங்களை எழுப்புறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நீ தூக்கமே வராமல் தவிச்சிக்கிட்டு இருக்க. டாய், சரி நீ போய் எழுப்பு, டைம் ஆயிடுச்சுல்ல. அவளுக்கு ஜுரம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. ஜுரமா? பாவண்டா, சீக்கிரமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. அவளுக்கு அடிக்கடி இது மாதிரி தான் வருமா, படுத்து தூங்கினா சரியாயிருமா. ஓ, பிறவி வியாதி போல இருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா வரேன்னு சொல்லிட்டு வரல, அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கா. அதனாலே வீக் ஆகிட்டா. ரொம்ப வீக்கா இருக்காளோ? அது மட்டும் காரணம் இல்லை, குழப்பமும் கூட. குழப்பத்துக்கு நாம தானே காரணம். ஏண்டா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. அவளை நல்லா குழப்பி விட்டுட்டு மென்டல் ஆக்கிட்டா என்ன? மென்டலா? அது எப்படி ஆக்க முடியும்? மென்டல்னா நீ நினைக்கிற மாதிரி பாய பெறன்றது இல்லடா. அவளை கொஞ்சம் கொஞ்சமா குழப்பி தான் மேல இருக்கிற நம்பிக்கையை இழக்க வச்சு புத்தி சுவாதீனம் இல்லாம பண்ணணும். என்ன சொல்ற? வரதா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ வாய்க்கு பூட்டு போடுன்னு சொன்னேன். இப்ப அவ பக்திக்கு பூட்டு போடணும்னு சொல்றேன். புரியல? நீ அவளை பைத்தியமாக்கலான்னு சொல்றன்னு எனக்கு புரியுது. ஆனா அதனால நமக்கு என்ன லாபம்? டேய் வரதா, இப்போ அவ உனக்கு எதிரா வீட்லயோ வெளியிலயோ என்ன சொன்னாலும் நம்புவாங்க. முதல்ல அவ சொல்றத அவளே நம்பாத அளவுக்கு பண்ணணும். அப்புறம் மத்தவங்க கிட்ட எப்படி பேசுவா? பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா? அதுக்கெல்லாம் வழி இருக்குடா, நேரம் வரும்போது சொல்றேன். சரி, நீ கிளம்பு. என்னடா இப்பதான் வந்த கிளம்புங்கிற? நான் அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் சரோஜாவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நீ என்னையே போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுப்ப. டேய், என்னடா என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்ற? நீ என் தம்பிடா. ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன். அதெல்லாம் மறந்துட்டு வரதா, கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுத்துரு, போயிடுற. நிறுத்துறியா? என்ன பாம்பு நினைச்சு தாண்டவும் முடியல, பழுது நினைச்சு மிதிக்கவும் முடியலன்னு பாக்குறியா? அக்கடா. ஹலோ, என்னப்பா கடத்துல என்ன உடனே அமௌண்ட் எவ்வளோ டிசைட் பண்ணி ஃபோன் பண்ணுறேன்னு நீங்கள் இவ்வளோ லேட் ஆகிட்டீங்க? ஏன்பா அதுக்கு என்னப்பா பண்ணுறது? கேள்விக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, வயசு ஆகிப்போச்சு. அதோட வயசையும் சொத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா எவ்வளோ பெரிய அமௌண்ட் வருது தெரியுமா? 1,77,000 வருது. எப்பா யூனியன் பட்ஜெட் போடுறது கூட இவ்வளவு யோசிக்க மாட்டாங்கப்பா. சரி, இப்போ இந்த பணத்தை நாங்கள் ஒரு 60 மாதம் தவணை முறையில் கொடுக்கலாமா? என்னதே தவணை முறையில் கொடுக்குறியா?
நாங்களும் கழுவிய ஒரு நாளைக்கு கையு காலு விரலுன்னு தனித்தனியா தவணை முறையில கொடுக்கட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க. இந்த கழுவியை மொத்தமாக பார்த்தாலே நல்லா இருக்காது, தவணை முறையில் பார்த்தா எப்படி இருக்கும்? சரிப்பா, நான் பேங்கர், அதனால தவணை முறையில் பேசிட்டேன். கேஷாகவே கொடுத்துட்றோம். ஆனால் கொஞ்சம் டைம் வேணுமே. சரியா தாஸ், உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாகுது. உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள பணம் வரணும். பணம் வரல, என்ன அது ஈசிஆர் ரோட்ல இருக்கிறீங்க, அங்கே டிராஃபிக் ஜாம்லாம் இருக்கும். என்ன நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க. தரேன். ஆனா ஹரிதாஸ், நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சு காக்கி சட்டக்காரன்ட்ட போன அப்புறம் பாட்டியோட பாடி மேல வெள்ளை துணி தான் போத்திருக்கும். என்னப்பா அது, இதெல்லாம் நாங்கள் செய்வோமா? நீங்கள் தான் இவ்வளோ மிரட்டுறீங்களே. இது பாரு, நாங்கள் போலீஸ் மட்டும் இல்லை, காக்கி சட்டை போட்ட யாராக இருந்தாலும் சரி, ஆட்டோ டிரைவரு, செக்யூரிட்டி, கூர்க்கா யாராக இருந்தாலும் சரி, போகவே மாட்டோம். கவலைப்படாதீங்க. அது சீக்கிரம் வந்து சேரு. ம், ம். படம் வருதுடா. ஜனு யூனிஃபார்ம் போட்டியா? இல்லையா? உங்க அப்பா என்னடா பண்ணிட்டு இருக்காரு? டாடி அர்ஜென்ட். பாத்ரூம்ல எவ்வளவு நேரமா இருக்காரு பாத்ரூம்ல? என்னங்க என்னங்க பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 15 மினிட்ஸா? இல்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் பாத்ரூம்ல உட்காந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துட்டு இருந்தேன். பாத்ரூம் என்ன போதி மரமாங்க அங்க உட்காந்து யோசிக்கிறதுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் பாத்ரூம் ஒரு தியான அறை மாதிரி. என்னோட எல்லா பிரச்சனைக்கும் அங்கதான் வந்து விடை கிடைக்கும். சரி வரிசல் போதும், போய் ஜனுக்கு யூனிஃபார்ம் போட்டு விடுங்க போங்க. நீ போய் போட்டு விடு. டாடி நான் பாய், நீ தான் ட்ரெஸ் பண்ணி விடணும். மம்மி செஞ்ச சேம் சேம். இவர் ஒரு பெரிய மனுஷன். வாடா, நானே போட்டு விடுறேன். வா வாடா. ஊரெல்லாம் பொண்டாட்டி கடக்கிற புருஷன் மாதிரி வேஷம் போட வேண்டியது. ஆனா வீட்டுல ஒரு வேலையும் செய்யறது இல்ல, அத்தனையும் நடிப்பு. நடிப்பெல்லாம் இல்ல, எல்லாம் உங்க அப்பா அம்மா பார்த்து கத்துக்கிட்டது தான். எங்க அப்பா அம்மா வீட்டுல உங்களுக்கு தூக்கம் வராதே? ஜனு, இதுல பிஸ்கெட் வச்சிருக்கேன், பிரேக்ல சாப்பிடணும், அப்படியே எடுத்துட்டு வரக்கூடாது. சரிம்மா. நான் பாக்ஸை திறந்தாலே அந்த ஐஸ்வர்யா பிஸ்கெட் பிடிங்கிடுறாமா. யார் ஐஸ்வர்யா? உன் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாப்பா, அவளும் அம்மா மாதிரிதான். கிளாஸ்ல என்ன திட்டிக்கிட்டே இருப்பா. உங்க அப்பாவோட வம்படிச்சது போதும், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. இருடா இரு. அச்சோ, என்னடா கட் ஆயிடுச்சடா, என்ன பண்றது? இதுக்கு தான் நான் சொல்றேன், ஒரு வேலையும் உருப்படியா செய்ய தெரியாது. இப்ப ஷூலேஸ் அருந்துச்சுல, ஜனு எப்படி ஸ்கூலுக்கு போட்டு போவான்? கைவசம் ஒரு ஐடியா இருக்கு, கொஞ்சம் இரு வரேன். என்ன எத்தனை நேரம் தான் எப்படியா உட்கார்ந்து இருக்கிறது? ஆசனம் மரத்து போயிடும் போல் இருக்க. ஏய் சந்தானம், ஒரே இடத்துல இப்படி உட்கார்ந்து இருந்தா தான் ஐடியா அப்படியே இறங்கும். எனக்கு ஒன்றும் இறங்குற மாதிரி தெரியல. எவ்வளவு கேட்டானுங்க? 1,77,000 ரூபாய். 1,77,000 rupees. 1,77,000. 1,00,000 77,000 రూపాయలు. அதென்ன తెలుగులో என்ன 1,76,000 கேட்டாங்கன்னு தெரியும், அது எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்லலாமா? கொதண்டா கூட்டி கழிச்சு பார்த்தாக்க எனக்கு என்னமோ அவங்க பாட்டிக்கு வச்சிருக்கிற அமௌண்ட் நியாயம் தான்ப்பா படுது. கிடையவே கிடையாது. அந்த கல்வி 10 ரூபாய்க்கு கூட ஒர்த் இல்ல. 10,000 வெறும் 10 ரூபா அங்கிள். அதே கள்ள நோட்டா கொடுத்தா கூட தப்பு இல்ல. எனக்கு என்னமோ இவனே ஆளை வச்சு பாட்டியை கடத்திட்டான்னு தோணுது. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஆனா நான் கடத்தியிருந்தா இந்நேரம் அந்த கல்விய. ஏய் சந்தானம், இது இந்த கடத்தினவங்களோட குரல் எனக்கு என்னமோ பரிச்சயமான குரல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக என்னால் பிளேஸ் பண்ண முடியல. பட் ஒன் திங், இவனுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது, கொஞ்சம் அறகுறைன்னு தான் தோணுது. ஓ இல்லை, இந்த 1,76,000 கேட்குறாங்களே, என்ன பண்ண போகிறோம்? கொடுத்துட போகிறோமா? உடனே கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு தரோம் நாளைக்கு தரோன்னு கொஞ்சம் இழுத்து
அந்த கேப்ல பாட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்குள்ள அவங்க பாட்டியை கொலை பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்றது? தேவசம் பண்றது. கோதண்டம், ஆ? அதுல ஒரு ரிஸ்க் இருக்குது. என்ன அங்கிள்? இந்த கழுவியை சாகடிக்கும் போது அவனுங்க கேட்பானுங்க உங்களுடைய கடைசி ஆசை என்னன்ட்டு. அவப்போ எனக்கு தனியா சாக பயமா இருக்குது, கூட என் பேரனும் வரணும்னு சொல்லிட்டா உனக்கு ரிஸ்க். கரெக்ட் அங்கிள். அந்த கல்வி சொன்னாலும் சொல்லும். கொலையும் செய்வாள் பத்திரின்னு சொல்லுவாங்களே, ஆ? அப்படின்னா என்ன? அந்த கிழவி அவங்கள கொண்டு வாங்குறியா? ஏதோ நீங்க சொல்ற மாதிரி நானும் சொல்ல ட்ரை பண்றேன். கிளாரிபிகேஷன் எல்லாம் கேக்குறீங்க? கோதண்டா, உங்ககிட்ட 1,77,000 ரூபாய் லிக்விட் கேஷா இருக்கா? என்கிட்ட லிக்விட் இருக்கு, கேஷ் இல்ல. கேஷ் இருந்தாலும் கொடுக்க மாட்டா நீ. இருங்கப்பா, பணத்துக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். என்ன ஒண்ணு, ஒரு தப்பான காரியத்துக்கு நாம பணம் கொடுக்குறோமேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம். தேங்க்ஸ் அங்கிள். அந்த கல்வியை காப்பாத்துறது தப்பான விஷயம்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அது? ஒருவேளை அவங்க நிஜமான தீவிரவாதிகளா இருந்தாங்கன்னா முதல்ல கேவியோட விரலை வெட்டி அனுப்புவாங்க, அப்புறம் கையை வெட்டி அனுப்புவாங்க, அப்புறம் காலை வெட்டி அனுப்புவாங்க, அப்புறம் தலையை வெட்டி அனுப்புவாங்க. ரத்த குவியலா ஆயிடும். கேவி இன்ஸ்டால்மெண்ட் தான் வந்து சேரும். அப்ப நான் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் தேவசம் பண்ணணுமா? டேய், இவனப்பா அவன் இந்த பாட்டி தீத்து கட்டத்திலே இருக்கான் இவன். வாட் டு டு? என்ன உனக்கு என்ன திடீர்னு ஃபீலிங்ஸ்? இல்லப்பா, கடத்துறது கடத்தலாங்க, என் தம்பியை கடத்திட கூடாதா? அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பினை வேணும்பா. அது சரி. டேய் பாருங்க, பாட்டி என்னதான் டார்ச்சரா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலியில ஒருத்திடாவோ. நம்ம எப்படியாவது அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணோம். என்ன பண்ணலாம் சொல்லு? ஃபைட் பண்ணி காப்பாத்தலாமா? ஸ்டண்ட். அதுக்கு ஸ்டண்ட் டைரக்டர் வேணும், யூனியனுக்கெல்லாம் போகணும். பிரச்சனை வேணா விட்டுரு. அப்போ கவர்ச்சி நடனம் ஆடினா ஆட விட்டுட்டு நம்மளே பார்த்துட்டு இருப்போம், பாட்டியை மறந்துடுவோம்ப்பா. எந்த ஐடியா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? என்னமோ பெரிய நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு ஐடியா கொடுத்த மாதிரி இவன் கோவப்படுறான் பாரு. சுமாரா, நான் சொல்றது கேளுங்க. நாம பொறுத்திருந்து பார்ப்போம். Let us wait and watch. Wait and watch. வெயிட் அண்ட் வாட்ச். நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, மறுபடியும் என்கிட்டயே வராதீங்க. எதுக்கு ஜனுக்கு பேண்டேட் விட்டுறீங்க? ஜனுவுக்கு இப்போ காலில் அடிபட்டிருக்கு, அதனால ஸ்கூலுக்கு செப்பல் போட்டு தான் போவான். என்னடா சூப்பர் டாடி. அப்படி சொல்ற? நீ என்ன பண்ற? டீச்சர் முன்னாடி எதுக்கும் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி ஆக்ட் பண்றியா? ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்பவே குழந்தைக்கு பொய் சொல்ல கத்து கொடுக்குறீங்களா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிடுவான். அதில் என்ன தப்புங்கிறேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட தான் நீ ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு உங்க அப்பா அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய ஆகாச பொழுதுன்னு. சரி, உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவே இருக்கட்டும். இப்போ போய் ஜனுவை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே பால் பாக்கெட் வாங்கிடுவாங்க. சாரி, என்னால் ஜனுவை ஸ்கூல்லலாம் விட்டுட்டு வர முடியாதுமா. விட முடியாதா? ஏன்? எனக்கு வேற வேலை இருக்கு, நான் பேங்க் விஷயமா கிளம்பணும். அப்படி என்ன முக்கியமான வேலை? அது ஹைலி கான்ஃபிடென்ஷியல், உங்ககிட்டலாம் சொல்ல முடியாது. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? தப்பு தண்டை ஏதாவது பண்றீங்களா? நான் தப்பு எதுவும் செய்யலை, ஆனால் செஞ்ச தப்பை சரி செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ பொடி வச்சு பேசுறீங்க. முதல்ல ஜனுவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வாங்க. நான் தான் முடியாதுன்னு சொல்கிறேன்ல. எங்க நீங்க செய்யற ஒரு உருப்படியான காரியம் அது ஒண்ணுதான், அது கூட உங்களால செய்ய முடியாதா? இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னால் ஜனுவை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வர முடியாது. பின்ன யார் விடுவா? நீ கொண்டு போய் விட்டுட்டு வா. என்ன விளையாடுறீங்களா? காலையில அறக்க பறக்க அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போறதுக்குள்ள எனக்கு டென்ஷன் ஆயிடுங்க. ஏன் நான் ஆஃபீஸ் போகும்போது அவனை விட்டுட்டு போல, அப்போ எனக்கு மட்டும் டென்ஷன் ஆகாதா? இதை பாருங்க, நீங்க வீம்புக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சீண்டி பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் ரொம்ப பொல்லாதவள ஆயிடுவேன். நான் தாலி கட்டும்போது நீ தலை குனியாம நிமிந்து நின்னிய, அப்பவே தெரியும் நீ பொல்லாதவன்னு. அம்மா டைம் ஆகுது. நான் என்னடா பண்றது? உங்க அப்பா திடீர்னு இப்படி ஸ்ட்ரைக் பண்றாரு. இது நான் ஒன்றும் ஸ்ட்ரைக் பண்ணல, ஜனுவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வான்னு ரெக்வஸ்ட் தான் பண்றேன். இதை பாருங்க, இந்த மாதிரி நீங்க அடம்பிடிச்சிங்கன்னா அப்புறம் நானும் சனிக்கிழமை உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். வராத, நானும் ஜனுவும் ஜாலியா எங்க அப்பா வீட்டுக்கு போறோம். உங்களை அவனை தான் கொண்டு போய் ஸ்கூல்ல விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி தரீங்களா? ஆட்டோலாம் பிடிச்சிட்டு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்பான். நீ போற வழியில பிடிச்சிக்க போ. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. உங்க புதக்குழியை நீங்களே தோண்டிக்காதீங்க, சொல்லிட்டேன். ஏன் நீ தோன்றேன்னு சொல்றியா? டேய் வாடா போலாம். எழுந்துரு போ. இந்த ராஜாமணி அம்மா இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. நான் துணி காயப்பட வந்தா ஏதாவது வம்பு பேசிக்கிட்டே இருப்பாங்க. மீனாட்சி, பாட்டி ரொம்ப கிளாமரா இருக்காங்கல்ல? ஆமாமா. நான் பாட்டினா நீ ரொம்ப குமரியா? நீயும் அடுத்த வருஷம் பாட்டி ஆக போற. என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இத்தனை நேரத்துக்கு சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொண்டு இருப்பாங்க. தெரியும் தெரியும்.
அதனால தான் கல்யாண கிருஷ்ணன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்றான். அப்புறம் ஏன் ஃப்ளாஷ்பேக்கு? உனக்கு எதுக்கு ஃப்ளாஷ்பேக்கு? அதான் தினம் தினம் உங்க வீட்டில் லைவ் ஷோவே நடத்துறீங்களே. ஒரு மனுஷங்க இருக்கும்போது அவங்களோட அருமை பெருமையே தெரியறதில்ல. வாய்க்கு வந்தபடி பேசிடுறோம். எப்படியெல்லாம் நான் அவங்கள திட்டிருப்பேன். பாவம், அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையே தெரியலையே. எப்படி இருக்காங்களோ? அடே நில்லுங்கடா. என்னடா சுத்தி சுத்தி வந்துங்கன்னு இருக்கிறீங்க? நான் என்ன சாமியா? கசமாலாம் கடத்தின்னு வந்தா மட்டும் போதாது, எனக்கும் வவுறு இருக்குது. சோத்த போடுங்க. என்ன பாட்டி, லட்ச லட்சமா உன்னை வச்சுதான் சம்பாதிக்க போறோம், உன்னை பட்டினி போடுவோமா? அட அறிவு கட்டோனே, ஆயா என்னடா அதிகமா துண்ண போகுது? தம்மா துண்டு பண்ணு குத்தா வயிறு திம்முன்னு ஆயிடும். நான் சாப்பிட மாட்டேன்னு யார் சொன்னது? இலைய போடுறா. டேய் என்னடா ரவுடி மாதிரி பேசுது? ஏய் இலைய போடுறாங்கற. போடுறேன். ஏண்டா இடத்த சுத்தம் பண்ண கூடாதா? ஆயா சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த இடம் தான் உனக்கு சோறு போட போகுது. இப்போ சொல்லு, சுத்தமா சோறா? சோறு தான். அப்ப சாப்பிடு. முண்டா தண்ணி தள்ளிடா. தண்ணி தள்ளிக்கணுமா? ஐயே சீ, தச்சா இலையில தண்ணி தள்ளிடா. இலையில தள்ளிக்குவா? சே அமுக்கு. அழுக்கு கைய வச்சு. ஐயோ, இன்னும் கொஞ்சம் போடு. ஏண்டா பாத்துட்டு இருக்க? நீ பரிமாற மாட்டியா? பரிமாறு. ஊத்துறேன் ஆயா, ஊத்துறேன். போதுண்டா. ஊத்து. போதும் போதும் போதும். அத வை, அத வை. சாம்பார்ல உப்பே இல்ல. எங்களுக்கு பிபி இருக்கு ஆயா. எனக்கு இல்ல, உப்ப போடு. தோ கொட்டுறேன். அள்ளி துண்ணு, அள்ளி துண்ணு. யா இவ்வளோ சோறு துண்ற? கண்ணை வைக்காதடா, வவுத்த வலிக்கும். டேய் ஆயாவை கத்தின்னு வந்தது கூடவே 2 மூட்டை அரிசியை கத்தின்னு வந்துருக்கணும் போல இருக்குதுடா. டேய் ஊறுகாய் எடுத்து வைடா. யா மோர் சோத்துக்கு தானே ஊறுகாய் கேட்பாங்க, இப்பயே ஊறுகாய் கேட்குற? நான் ஊறுகாயை போட்டு பிசைஞ்சி ஊறுகாய் சாதம் சாப்பிட போறேன். போடுறா. ஏயா போதுமா? ஊறுகாய் போட்டு சாப்பிடுற, வவுறு எரியாதா? எனக்கு ஒன்றும் வயிறு எரியாது. நீ இதை பார்த்து வவுறு எரியாத. வவுரா இல்ல சம்பாடா இது? 6 மாசம் வளர்ந்த பயிரை 6 நிமிஷத்துல சாப்பிட்டுச்ச. யா இந்த 1,70,70,000 ரூபாய் நீ துண்ணே அழிச்சிருவ போலக்குதா? ஆமா, இந்த பொம்பளை குழந்தைங்க பிறந்த உடனே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுடுறாங்களே, அந்த மாதிரிலாம் ஊர்ல உனக்கு யாரும் கொடுக்கலையா? அதெல்லாம் குடிச்சிட்டு தான் இன்னும் உசுரோடவே இருக்கேன். டேய் கவலைப்படாதடா, இதுக்கும் சேர்த்து பில்ல போடு. என் பேரங்கிட்ட இருந்து நான் பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன். சரி சரி, சாப்பிட்டது போதும், எழுந்திரி. என்னது போதுமா? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாரு, கொஞ்சம் பட்டை திப்பிலி போட்ட ரசம் இருந்தா கொண்டு வா. திப்பிலி ரசம்லாம் இல்ல, பட்டை இருக்குது, ஒன்று அடிக்கிறியா? பட்டைனா சரக்கு, ட்ரிங்க்ஸ். ஐயா அதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். ராத்திரிக்கு மட்டும் கொஞ்சோண்டு கொடுத்து அனுப்பு. சரி சரி, சாதம் போட்டு தயிரை ஊத்து, அதுல கொஞ்சோண்டு நெய்யை ஊத்து. தயிர் சாதத்துக்கு நெய்யா? என்ன பாட்டி காம்பினேஷன் இது? நெய்யே தயிர்ல இருந்தாண்டா வருது. இவன் ஒருத்தன் லாஜிக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. யா சாம்பாரை கூட மிச்சம் வைக்க மாட்டியா? இந்த கரண்டியில் 2 சாத்து பருகு இருக்குது, நக்கிடு. பண்ணாத பாரு கேள்வி, மொத்த சோத்தையும் உனக்கே கொட்டிட்டோம். இனிமே உனக்கு வேணும்னா எங்க கைய காலை வெட்டி தான் இலையில போடணும். அப்பா ஏப்ப ஊத்திச்சு, இன்னும் எதுவுமே கேட்காது. முடிஞ்சிச்சுப்பா. கேட்காதா? இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்குதே. என்னது? ஐஸ்கிரீம் வாங்கி அதுல கொஞ்சம் மிளகா பொடியை போட்டு எடுத்துட்டு வா. ஐஸ்கிரீம் வாங்கி மிளகா அப்படி போட்டு எடுத்துன்னு வரதா? என்னயா இது பைத்தியக்காரத்தனமான காம்பினேஷனா இருக்குதே. தமனாக்கும் தயிர் வடை தேசிகனுக்கும் ஜோடி போட்ட மாதிரி இருக்குதா? ஐ தயிர் வடை மறந்தே போயிட்டனே. போய் தயிர் வடையும் வாங்கிட்டு வந்துறேன். போச்சுடா ராமு, இனிமே வேலைக்கு ஆகாது. தூக்கு கழுவிய. என் வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருக்க கூடாதா? என் பேரங்கிட்ட பேசுற மாதிரியே பேசினேன்.
படுபாவிங்க கட்டி போட்டுட்டானுங்க.